இத்தனை வருஷங்களா அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் இந்த விஷயத்த நான் இப்பதாங்க கவனிச்சேன். ஜுகல்பந்தி வைக்கும் அவளே. இந்த ஜுகல்பந்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெல்கம் டு தி சீரிஸ் ஆஃப் பார்ட்டிகுலர் ஃபேக்டர் பார்ட் 4. ஒரு இசை கச்சேரியிலையோ இல்ல ஒரு நடன நிகழ்ச்சியிலையோ ரெண்டு கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு ஜுகல்பந்தி. ஒருத்தர் பாட்டுக்கு ஒருத்தர் பதில் பாட்டு பாடுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் இது. இதுல இவர் தான் மெயின், இவர் தான் சைடுன்னு இல்லாம ரெண்டு பேருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஜுகல்பந்தி அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தைங்க. ஜுகல் அப்படின்னா ஜோடியா, பந்தி அப்படின்னா இணைப்பு நிறுத்தமாம். சோ ரெண்டு பேர் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். அந்த ரெண்டு பேர் பாடகர்களா இருக்கலாம், இல்ல இசைக்கலைஞர்களா இருக்கலாம், இல்ல டான்சர்ஸா கூட இருக்கலாம். அண்ட் இந்த பாடல் முழுக்க முழுக்க இந்த இசைக்கருவிகள் இசையை வச்சு ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருப்பாரு நா. முத்துக்குமார் அவர்கள். நாபி கமலம் அப்படின்னா ஆன்மீகத்துல ஒரு மையப்பகுதின்னு சொல்றாங்க, ஒரு எனர்ஜி உருவாகக்கூடிய பிறப்பிடம். சோ நீதான் நாதஸ்வரம் அப்படின்னா அது இசைக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த அடிவயிற்று மூச்சு காத்தான அந்த ஆதாரமே நான் தான் அப்படின்றாரு. இசையில சரிகம 17 7 ஸ்வரங்கள் தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதையும் தாண்டின ஒரு 8வது ஸ்வரம் அப்படிங்கும் போது நீ எனக்கு அவ்வளவு ஸ்பெஷலானவன் அப்படின்றத சொல்றாரு. அதே போல கல்யாணி, சிந்து பைரவி, பாக்யஸ்ரீ, நீலாம்பரின்னு இந்த ராகங்களையும் இந்த பாடல்களோட ரொம்ப அழகா இணைச்சு எழுதியிருப்பாரு. சோ இதே போல நிறைய இசை சினிமா பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். காத்திருங்கள்.